Friends, இந்த வீடியோவில் exercise 1.2ல 5th sum பார்க்கலாம். A company has 4 categories of employees given by assistants A, clerks C, managers M and executive officers E. The company provide rupees 10,000, 25,000, 50,000 and 1 lakh as salaries to the people who work in the categories A, C, M and E respectively. If A1, A2, A3, A4 and A5 were assistants, C1, C2, C3 and C4 were clerks, M1, M2 and M3 were managers, and E1, E2 were executive officers, and if the relation R is defined by X or Y, where X is the salary given to person Y, express the relation R through an ordered pair and an arrow diagram. அதாவது இந்த கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியில் வந்து அசிஸ்டண்ட்ஸ், கிளர்க்கு, அப்புறம் மேனேஜர்ஸ், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரையும் அப்பாயிண்ட் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து A1 A2லேருந்து A5 வரைக்கும் அசிஸ்டண்ட்ஸ்னும், C1லேருந்து C4 வரைக்கும் கிளர்க்ஸ்னும், M1 M2 M3 வந்து மேனேஜர்ஸ்னும், E1 E2வும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லியிருக்காங்க. சேலரி என்ன சொல்லியிருக்காங்க, அசிஸ்டண்ட்ஸ்க்கு 10,000ம், கிளர்க்ஸுக்கு 25,000ம், மேனேஜர்ஸ்க்கு 50,000ம், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு 1 lakhன்னு சொல்லியிருக்காங்க. இதை என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்டர் பேர் மூலியமாகவும் ஆரோ டயக்ராம் மூலியமாகவும் ஃபங்க்ஷன்னு எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சம்குள்ள போகலாமா? ரொம்பவே வந்து சிம்பிள். நம்ம வந்து அப்படியே எடுத்து எழுதிடலாம். 10,000 அதாவது A1 A2 A3 A4 A5 ஃபுல்லாக என்ன சொல்லியிருந்தாங்க, 10,000 சேலரி சொல்லியிருந்தாங்களா. அவங்கெல்லாம் யார், அசிஸ்டண்ட்ஸ். அப்போ எக்ஸ் வந்து என்னது, எக்ஸையும் அவங்களே சொல்லியிருந்தாங்க. எக்ஸ் வந்து சேலரினும் ஒய் வந்து பர்சன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எக்ஸ் கமா ஒய்ன்னு தானே ஃபங்க்ஷன் எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிற ஃபார்மில் தான் நம்ம ஆர்டர் பேர்ஸ் எழுதுவோம். அப்போ எக்ஸ் என்னது 10,000 சேலரி அமௌண்ட்டு, ஒய் என்னது பீப்புள்ஸ். அப்போ 10,000 கமா A1, 10,000 A2, 10,000 A3, 10,000 A4, 10,000 A5 and 25,000 C1, 25,000 C2, 25,000 C3, 25,000 C4, 50,000 M1, 50,000 M2, 50,000 M3, 1 lakh E1, 1 lakh E2. அதான் இதான் ஆர்டர் பேர். அதாவது ஃபஸ்ட்டு சேலரியும் யாருக்கு கொடுக்குறாங்கங்கிறது தான் ஒய். ஸோ அப்போ அதையும் எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம ஆர்டர் பேர்ஸ் ஈஸியாக எழுதியாச்சு. இப்போ ஆரோ டயக்ராமில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோமா? இப்போ ஆரோ டயக்ராம் பார்க்கலாம். எக்ஸ் வந்து என்னது, சேலரிஸ் என்னென்ன கொடுத்துருந்தாங்க, 10,000, 25,000, 50,000 and 1 lakh. இங்கே மெம்பர்ஸ் என்னென்ன கொடுத்துருந்தாங்க, A1 A2 A3 A4 A5 இவங்கெல்லாம் யார், அசிஸ்டன்ட்ஸ். C1 C2 C3 C4 ஃபுல்லாக கிளர்க்ஸு, M1 M2 M3 ஃபுல்லாக மேனேஜர்ஸ், E1 E2 வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். அப்போ A1 A2 A3 A4 எல்லாத்துக்கும் ஒரே சேலரி என்னது தான், 10,000 தான். C1 C2 C3 C4க்கெல்லாம் ஒரே சேலரி என்னது, 25,000. M1 M2 M3க்கு வந்து 50,000. E1 E2க்கு வந்து 1 lakh. இதுதான் ஆரோ டயக்ராம். நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியாச்சு இல்லையா, ஆரோ டயக்ராம் மூலியமாகவும் எக்ஸ்பிரஸ் பண்ணியாச்சு, ஆர்டர் பேர்ஸ் மூலியமாகவும் எக்ஸ்பிரஸ் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான டவுட்ஸை வீடியோஸில் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.